தனியார் பள்ளிக்கூடத்தில் தனியார் கல்வி வளாகத்தில் கால் ஊன்றாத ஆராசா நாடாளுமன்றத்தை நிறுத்தக்கூடிய அளவுக்கு வல்லமையை யார் கொடுத்தார் என்றால் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் டாக்டர் அம்பேத்கரும் தயார். ஜாதி பிறப்போடு முடிச்சு போடப்படவில்லை, தொழில் பிறப்போடு இல்லை. தொழிலை பிறப்போடு முடிச்சு போட்டு இன்னாருடைய பையன் இன்னாராதான் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேனே, எது அழகு என்று பெண்ணுக்கும் ஆணுக்கும், அந்த அழகிலே இருந்து தள்ளி 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 நால்வர்ணத்தை கொண்டு வந்து சமஸ்கிருதத்தின் மூலமாக இங்கே இந்து மதத்தின் பெயரால் வாய்ப்புகளை கெடுத்து படிக்க விடாத ஒரு சமுதாயம் தற்குறிகளாக வந்த நேரத்தில் அந்த தற்குறித்தனத்தை தூக்கி எறிவதற்காக பாடுபட்ட ஒரு மகத்தான தலைவர் தான் தந்தை பெரியார். அந்த பெரியார் தத்துவத்தை தந்தார். நான் இன்னும் பெருமையோட சொல்லட்டுமா, நான் அரசியல் பேசுவதற்காக வரல, என் எல்லையை மீறக்கூடாது. உலகத்திலே தத்துவங்கள் தோன்றும், அந்த தத்துவங்களை முன்னெடுப்பதற்கு தலைவர்கள் வருவார்கள். அப்படி தலைவர்கள் வருகிற போது அந்த தத்துவம் இயற்கையாகவே சேதாரம் சிதிலம் அடையும். ஏன்னா வர்ற தலைவனுக்கு சுயநலம் வந்துடும். நீங்க மார்க்ஸை விட பெரிய தலைவர் உண்டா? மார்க்ஸினுடைய தாஸ் கேபிட்டலை மூலதனத்தை எழுதும் போது அவருக்கு எவ்வளவு வறுமை தெரியுமா? நீங்க படிச்சு பாருங்க. சாமிநாத சர்மா எழுதியிருக்கார், கார்ல் மார்க்ஸை பத்தி சாமிநாத சர்மா எழுதியிருக்கார். எழுதி குவித்த பேர்களுக்கு இங்கு போட முடியல, 3 குழந்தை செத்து போச்சு, இறந்து போன குழந்தைக்கு சவப்பெட்டி வாங்க முடியல, இன்னொரு கை குழந்தை மார்பில பால் குடிக்குது, தாயினுடைய மார்பில பால் இல்லை, ஏன்னா அந்த அம்மாவுக்கு சாப்பிடல, குழந்தை கடிச்சு மார்பில் காயமாயிடுச்சு, ரத்தம் வந்துச்சு. இதெல்லாம் பொய்யல்ல, எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த மாமனிதன் சாகிற போது 4 பேர் 7 பேர் கூட இல்ல. ஆனால் அவன் எழுதிவிட்டு போன கம்யூனிஸ்ட் தத்துவம் தான் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை இந்த மண்ணிலே ஏற்படுத்தி மிகப்பெரிய ரஷ்யாவினுடைய உருவாக்கத்தை வெளிப்படுத்தியது. அதற்கு பின்னாலே வந்த தலைவர்கள் பிறருக்கு ஏங்கல்ஸ் இருந்தாலும் லெனினாக இருந்தாலும் தத்துவத்தை சரியாக பார்த்து கொண்ட தலைவர்கள் இருக்கிற வரை தத்துவத்திற்கு சேதாரம் இல்லை. அப்புறம் வந்தார் ஒவ்வொருத்தரா. ஸ்டாலின் வந்தார், கொஞ்சம் குறைச்சார். இந்த ஸ்டாலின் அந்த ஸ்டாலின் சொல்றேன், எங்கள் ஸ்டாலின் அல்ல, எங்கள் ஸ்டாலின் தத்துவத்தோடு இருக்கிற ஒரு மகத்தான தலைவன். பின்னால் வருகிறேன். ஸ்டாலின் காலத்தில் ரஷ்யா நீர்த்து போனது. அப்புறம் குருஷே வந்தார், கடைசியா கோர்பச்சே வந்தார். எந்த பொது உடைமை தத்துவத்தால் எல்லா மாகாணங்களையும் தேசிய இனங்களையும் ஒன்றாக்கி ஒரு பெரிய ரஷ்யாவை கட்டமைத்தார்களோ, சோவியத் ரஷ்யாவை கட்டமைத்தார்களோ, வல்லமை பொருந்திய அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய நாட்டை உருவாக்கினார்களோ, வல்லரசை உருவாக்கினார்களோ, அந்த நாடு சிதறண்டு போனதுக்கு என்ன காரணம்? கோர்பச்சேவ் என்கின்ற அந்த தலைவன் மோசமானவன். அப்ப தத்துவம் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் அந்த தத்துவத்தை கையாளுகின்ற அடுத்த தலைமுறைக்கு வருகின்ற தலைவர்கள் கெட்டவர்களாக இருந்தால், கருத்து பிறையுள்ளவர்களாக இருந்தால் அந்த தத்துவம் தோத்து போகும். ஆனால் திராவிட இயக்கத்துக்கு மிகப்பெரிய பெருமை என்ன தெரியுமா? பெரியாருக்கு பிறகு அண்ணா என்ன சொன்னார்கள்? ஒன்றே குலம் ஒருவனே தேவனார் அண்ணா. பெரியார் கடவுள் இல்லைன்னார். அது கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் காட்டு மிராண்டி, கடவுளை வணங்குகிறான் அயோக்கியன்னார். அதை கூட சொன்னாங்க. ஒரு முடிவு பண்ணி பெரியார் ரொம்ப மோசமா திட்டுறாரு அப்படின்னு 3 மதத்தை சேர்ந்தவங்களும் போனாங்க. ஒரு ஆதீனம், ஒரு முட்டவள்ளி, அப்புறம் ஒரு கிறிஸ்டின் ஃபாதர், 3 பேர் சேர்ந்து போய் பாவனாஸ் பக்கத்தில் பெரியாரை பார்த்தாங்க. ஐயா எல்லாம் சொல்லுங்க, ஜாதி ஒழியணும், மதம் ஒழியும், எல்லாம் செய்யுது, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை வணங்குறவன் காட்டு மிராண்டி, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஐயா ஒன்றும் சொல்லல, நல்லதுங்க, டீ சாப்பிடுங்க, உங்களுக்கு எதுங்க கடவுள்? எனக்கு சிவபெருமான் கடவுளுங்க. அந்த சிவபெருமான் உங்க 2 பேருக்கும் ஒத்துக்கிறீங்களா கடவுள்னு? அந்த கடவுள் என் கடவுள் இல்லைங்க. உங்க கடவுள் எதுங்க? ஏசுநாதருங்க. உங்க 2 பேரும் ஒத்துக்கிறீங்களா? அந்த கடவுள் என் கடவுள் இல்லைங்க. இந்த அல்ல அவங்களுக்கு கடவுள் இல்லைங்க. என்னங்க பாதி பாதியா கடவுள் இல்லைங்கிறீங்க, நான் ஒட்டுமொத்தமா கடவுள் இல்லைங்கிற என்ன உங்களுக்கு பிரச்சனை? பெரியாருக்கு என்ன கோபம்? மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது, கண்ணில் படக்கூடாது, பார்த்தால் தீட்டு, தொட்டால் தீட்டு, தெருவிலே நடக்கக்கூடாது, குளத்திலே தண்ணீர் எடுக்கக்கூடாது என்பவை போன்ற கொள்கையில் தாண்டவமாடுகிற ஒரு நாட்டை பூகம்பத்தால் எரிக்காமலோ, சண்டமாருதத்தால் துகளாக்கப்படாமலோ, சமுத்திரம் மூழ்கி எழுந்து அமிழ செய்யாமலோ பார்த்த பிறகு கடவுள் ஒரு இருக்கிறார் என்றால் நான் எப்படி நம்புவது? கடவுளுக்கு அவர் கோபம். கடவுள் அவர்கிட்ட கேட்டாங்களே, கடவுள் வந்தா நானும் கும்பிட்டு போறேன். அவர் கடவுள் மீது கோபம் இல்ல, இந்த மண்ணிலே இருக்கிற சாதி ஒழிய வேண்டும், மதம் ஒழிய வேண்டும். சாதியை ஒழிக்கணும்னாரு, இல்ல அது மதத்துல சொல்லப்பட்டிருக்கிறாங்க, மதத்தை ஒழிப்பேன்னாரு. ஐயோ அது கடவுளோடு கட்டுப்பட்டதுனாங்க, அப்ப கடவுளை ஒழிப்பேன். இப்ப கூட ஒரு குரல் வருது, பெரியார் தான் பேசினாரா ஜாதி இல்லைன்னு? அதுக்கு முன்னாடி யாரும் பேசலையா? சத்தம் வேற, கை கால்லாம் உதறிக்கிட்டு சொல்றது புரியுது யாருன்னு? பெரியாருக்கு முன்னாடி யாருமே இல்லையா? பெரியாருக்கு முன்னாடி இருந்தாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன வள்ளுவர் இருந்தார். வள்ளுவருக்கு பின்னால் இயக்கம் இல்லை. வள்ளலார் இருந்தார், அவருக்கு பின்னால் இயக்கம் இல்லை. அதை விட ஆய்வு செய்தவர் டாக்டர் அம்பேத்கர். வெறும் 25 வயசு, கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் உங்களை போல உட்கார்ந்து இருக்கிறார் ஒரு மாணவனாக. இந்தியாவில் சாதிகள்னு ஒரு ஆய்வு, ராபர்ட் நோஸ்னு ஒருத்தர் 8 ஆண்டு காலம் சுத்தி வந்து இந்தியாவில் இதுதான் ஜாதின்னு கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் கற்ற சொல்றார். இவர் மாணவர் 3 மணி நேரம் வாசிச்சது பிறகு எந்திரிச்சார் அந்த மாணவன். இந்த தியரி தப்புன்னாரு. எல்லாத்துக்கும் கோவம் வந்துருச்சு. நீ ஒரு PhD மாணவன், அவர் 25 வருஷம் பேராசிரியர், எல்லா பள்ளிகளுக்கும் கெஸ்ட் லெக்சர், அவர் கொடுக்குற ஆணையை தப்புன்னு சொல்றேன். இல்ல எனக்கு டைம் கொடுங்க, 6 மாசம் நான் ஒரு தியரி கொடுக்குறேன். 6 மாதத்தில் அவர் மீண்டும் அந்த பல்கலைக்கழகத்தில் கொடுத்த ஆய்வுரை தான் காஸ்ட் இன் இந்தியா, ஜெனிசிஸ் அண்ட் மெக்கானிசம் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. இந்தியாவில் சாதி இயங்குகிற விதமும் தோற்றமும் வளர்ச்சியும், எப்படி தோணுச்சு, எப்படி வளர்ந்தது, எப்படி இயங்குது.
இன்னைய வரைக்கும் அதை மாற்ற முடியலையே. என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவது என்பது எளிது. எதிரே இருப்பவர்கள் அரசியல் விரோதிகள். எங்களுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக சொல்லிவிடலாம். பொதுக்கூட்டங்களிலே பேசுவது எளிது. குற்றம் கண்டுபிடித்தால் கூட கேட்பதற்கு ஆள் இல்லை, போய்விடுவார்கள். ஆனால் கல்லூரிகளிலே பேசுவது என்பது ஆபத்தானது. எனக்கு தெரிந்து நான் கல்லூரி நிகழ்ச்சிக்கு பெரிதாக ஒத்துக்கொள்வதில்லை. 2007ஆம் ஆண்டு நான் மத்திய அமைச்சராக இருந்தபோது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பெரியார் உயர் ஆய்வு மையம் என்று ஒரு மையம் இருந்தது. அந்த மையத்தினுடைய தலைவராக திராவிட இயக்கத்தினுடைய தேர்ந்த ஆய்வாளர் முனைவர் SV ராஜதுரை, பல நூல்களுக்கு ஆசிரியர் அவர் இருந்தார். நான் குறிப்பிட்டு சொன்னேன், நான் மத்திய அமைச்சராக இருக்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர். ஒருவேளை என்னையும் அறியாமல் ஒரு முற்சார்போடு, ப்ரிஜுடிஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, அப்படி ஒரு முற்சாய்வோடு ஒரு கருத்தை சொல்லி அது மாணவர்களை, பேராசிரியர்களை காயப்படுத்திவிடக்கூடாது என்று நான் தயங்கினேன். என்றாலும் கூட என்னை வலியுறுத்தி அழைத்து சென்று, ஏறத்தாழ அன்றைக்கு அதிக பேச்சாளர்கள் இல்லை, 1 மணி நேரம் என்று சொன்னார்கள். அதையும் தாண்டி 1 மணி நேரம் 35 நிமிடம் பேசி அது புத்தகமாக வெளிவந்து இன்றைக்கு பேராசிரியத்தில் கூட நான் கொடுத்திருக்கிறேன். அது ஒரு ஆவணமாக ஆக்கப்பட்டது பின்னால் அவரால். அதற்கு பிறகு இப்போதுதான் ஒரு கல்லூரியிலே என்னையும் அறியாமல் ஒரு பயத்தோடு பேச வந்திருக்கிறேன். 80களிலே நாங்கள் எல்லாம் புதுக்கவிதையிலே ஈடுபாடு கொண்டவர்கள். கல்லூரி பருவத்தில் புதுக்கவிதை இலக்கியத்தை, காதலை கொண்டு வந்து சேர்த்த காலம். தண்ணி குடம் எடுத்து தனி வெளியே போகும்போது தண்ணி குடத்துக்குள்ள தனும்புதடி எம்மதரசு என்று எப்போதோ பாடிய ஒரு கவிதையை, நாட்டுப்புற பாடல் இருந்த கவிதையை ஒரு புதுக்கவிதை எழுதியிருந்தார். ஒரு பெண் குனிந்த தலை நிமிராது குடமெடுத்து நடக்கும்போது அங்கே தழும்பிக் கொண்டிருப்பது தண்ணீர் மட்டுமல்ல, இளைய வாலிபரின் இதயமும் தான் என்று எழுதியிருந்தார். அப்படி இந்த கல்லூரி வளாகத்தை பார்க்கிற போது அந்த புத்தகங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு கோ எஜுகேஷன் என்று சொல்லுகின்ற இருபால் மாணவர்கள் படித்த பள்ளியில் நானும் ஒரு மாணவனாக இருந்தேனே, அந்த காலம், அந்த வசந்த காலம் இந்த அரங்கிலே எனக்கு நினைவுக்கு வருவது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னொரு விதத்திலே வலம்புரி ஜான் ஒரு முறை சொன்னார், மறைந்த வலம்புரி ஜான், நானும் ஒரு அமைச்சரும் ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு போயிருந்தோம். அமைச்சர் பேசுவதற்கு முன்னால் ஒரு மாணவன் ஒரு துண்டு சீட்டை நீட்டினான். நான் ஒரே ஒரு கவிதை சொல்லட்டுமா, இந்த அரங்கத்திலே அனுமதிப்பீர்களா என்று கேட்டான். அமைச்சர் சொன்னார், வேண்டாம், ஏதாவது வில்லங்கம் வரும் என்று சொன்னார். நான் தான் தமிழ் மீது இருக்கிற நம்பிக்கையில் பரவாயில்லை, வந்துவிட்டு போகட்டும் என்று இந்த மாணவனை அழைத்தேன். அவன் ஒரு புதுக்கவிதை சொன்னான். நாங்கள் மனிதர்களைத்தான் மாண்புமிகு அமைச்சர்களாக மாற்றுகிறோம், ஆனால் அமைச்சர்கள் தான் மீண்டும் மனிதராக வருவதில்லை என்று முடித்தான். இப்போது புரிகிறதா, அவன் கையிலே இருந்தது கவிதை அல்ல, கடப்பாறை என்று வலம்புரி ஜான் சொன்னார். எனவே வசந்த காலத்தையும் நினைத்து பார்க்கிறேன், கட்டாரியையும் நினைத்து பார்க்கிறேன். எவ்வளவு பெரிய கடப்பாடோடு கட்டுப்பாட்டோடு உங்களிடத்தில் பேச வேண்டும் என்கின்ற அந்த கவனம் என் மனதுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு விதத்திலே இந்த அரங்கத்திற்கு வந்ததற்கு பிறகு, இந்த வளாகத்திற்குள்ளே நுழைந்ததற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வரலாற்று செய்தி என்னுடைய ஞாபகத்திற்கு வந்தது. அநேகமாக திராவிட இயக்க சிந்தனையாளர் வாலாசா வல்லவன் இங்கே வந்திருக்கிறார். அவர் சிறந்த நூலாசிரியர், பல்வேறு நூல்களை எழுதியிருக்கிறார். ஒருவேளை என்னுடைய நினைவுகள் இந்த வளாகத்திற்கு வந்ததற்கு பிறகு சரியாக இருக்குமானால் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். இந்த பச்சையப்பன் கல்லூரி, இந்த அறக்கட்டளை தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு வழங்கியிருக்கின்ற கல்வி வளத்தை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனால் இன்றைக்கு ராசா இந்த மேடையிலே பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று எண்ணுகிற போது எனக்கு ஒரு வரலாற்று சம்பவம் ஞாபகத்திற்கு வருகிறது. 1927 வரை இந்த பச்சையப்பன் கல்லூரியில் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு அனுமதி இல்லை, படிக்க அனுமதி இல்லை. என்ன காரணம் சொல்லப்பட்டது என்றால், இந்த அறக்கட்டளை
பிராமணர்கள் அல்லாத இந்துக்களுக்காக உருவாக்கப்பட்ட அறக்கட்டளை. தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்துக்கள் அல்ல, அதனாலதான் அவங்களுக்கு பேர் அவுட்காஸ்ட். இந்த 4 வருணத்திற்கு வெளியே இருப்பவர்கள். எனவே தாழ்த்தப்பட்டவர்கள் இந்துக்கள் அல்ல, எனவே நாங்கள் தர முடியாது என்று சொன்ன நேரத்தில் அன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுடைய மிக பெரும் தலைவராக இருந்த சென்னை மாநகரத்தினுடைய மேயராக இருந்த மீனாள் சிவராஜ் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு, நாங்களும் இந்துக்கள் அல்லதான், ஆனால் சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால் யாரெல்லாம் இஸ்லாமியர் அல்லவோ, இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. பெரியார் ரொம்ப வருத்தப்பட்டார். ஒரு மதத்தை எப்படி வரையறுக்க வேண்டும் என்றால், இது எனக்கு கடவுள், இது எனக்கு போதனை நூல், இது எனக்கு வழிகாட்டி, இது எனக்கு தத்துவம். அல்லாஹ் எனக்கு கடவுள், குர்ஆன் எனக்கு நெறிமுறை. இயேசு எனக்கு கடவுள், பைபிள் எனக்கு நெறிமுறை. உலகத்திலே இருக்கிற எல்லா மதமும் ஒரு கடவுள், நெறிமுறை, அதற்கான புத்தகம், அது புனித புத்தகம் என்று சொல்வார்கள். ஆனால் இங்கே மட்டும்தான் யார் இந்து என்று கேட்டால் நூலின் அடிப்படையில் அல்ல, புத்தகத்தின் அடிப்படையில் அல்ல, தத்துவத்தின் அடிப்படையில் அல்ல. இன்றைக்கும் இந்துலா என்ன சொல்லுகிறது என்றால், those who are not Christian, those who are not Islamian, those who are not Persian are all Hindus. பெரியார் கிண்டல் பண்ணார். மாடு எதுன்னு கேட்டா எது கோழி இல்லையோ, எது கொக்கு இல்லையோ, எது கொடி இல்லையோ, இதெல்லாம் மாடுன்னு சொன்னா முட்டாளான்னு கேட்டார். ஆக இதை உயர்நீதிமன்றத்திற்கு கொண்டு போய் வெற்றி பெற்று, நாங்கள் இந்துக்கள் அல்ல, சட்டப்படி இந்துக்களை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை என்று உயர்நீதிமன்றத்திலே உத்தரவு பெற்று 27 மாணவர்களை, தாழ்த்தப்பட்ட மாணவர்களை சேர்த்தது மட்டுமல்ல, அடுத்த ஆண்டில் 29 இதே அரங்கத்தில் ஆதி திராவிட பட்டதாரிகள் மாநாட்டை நடத்திய பல்கலைக்கழகம், கல்லூரி இந்த அறக்கட்டளை. ஒரு மிகப்பெரிய வரலாற்று செய்தி. 24 அனுமதி இல்லை, 27 அனுமதி இல்லை. ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு பிறகு அதே சமுதாயத்திலே பிறந்த ராஜா இங்கே சிறப்பு விருந்தினராக உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். இதை செய்தது யார்? உயர்நீதிமன்றம் மட்டுமல்ல, இதை செய்ததுதான் பெரியார், அண்ணா, கலைஞர் என்ற முப்பெரும் தலைவர்கள். பெரியாரை பற்றி ஒரு அரங்கு பேச வேண்டும், அண்ணாவை பற்றி தனி அரங்கு பேச வேண்டும். தம்பி சூர்யா கிருஷ்ணமூர்த்தி இங்கே சொன்னார், அண்ணாவினுடைய அறிவாற்றலை சொன்னார், இந்த கல்லூரி இந்த நாட்டிற்கு தந்திருக்க வளமையை சொன்னார், அதையெல்லாம் விட அரசியல் போக்கை மாற்றியது என்று சொன்னார். உங்களுக்கு தெரியாது, அண்ணாவினுடைய வாதம் நாடாளுமன்றத்தில் எப்படி இருக்கும் தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிடர் கழகமும் தனிநாடு பிரிவினை கேட்டது. தந்தை பெரியார் சொன்னார், சீனாக்காரன் படையெடுத்து வந்து இந்த தேசத்தை பிடித்து அவன் வந்ததற்கு பிறகு எனக்கு இருக்கிற சூத்திர பட்டம் போகுமானால் சீனாக்காரனை நான் வரவேற்பதற்கு தயார் என்று சொன்ன ஒரே தலைவன் தந்தை பெரியார். இந்திய தேசத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லவர். இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால், தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று இருந்ததே 100 ஆண்டுகளுக்கு முன்னால், பெரியார் ஒருவருக்கு முன்னால், நான் இந்தியாவே ஏற்றுக்க மாட்டேன்னா ஏன் தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஏற்றுக்க முடியாதுன்னு. நான் பிராமின் மூவ்மெண்ட் இருந்தது, பார்ப்பனர் அல்லாத ஒரு நிறுவனம் இருந்தது, எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு, ஏன் நான் அவரை சொல்லணும், அதையும் ஏற்றுக்க முடியாதுன்னார். பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் பெரியார் ஏற்றுக்கொள்ளவில்லை, தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்தியான்னு ஒரு நாடு எப்பவும் இருந்ததில்லை, இது 56 தேசமா இருந்தது. வெள்ளக்காரன் வந்தா இந்தியான்னு பேர் கொடுத்தான், நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னாரு. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டு எதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று வந்தபோது இந்த மண்ணில் 2 கலாச்சாரங்கள் இருந்தது. இந்த 2 கலாச்சாரமும் மொழி சார்ந்தது. என்ன 2 மொழி? சமஸ்கிருதம் ஒரு செம்மொழி, கிளாசிக்கல் லாங்குவேஜ். உலகத்திலே இருக்கிற 6 மொழிகள் 7 மொழிகள் தான் கிளாசிக்கல் லாங்குவேஜ். அந்த செம்மொழியில இலக்கியங்கள் உண்டு, அறிவியல் தத்துவங்கள் கூட உண்டு. ஆனால் அதையும் சார்ந்து சில நேரத்தில் மூட நம்பிக்கைகள் உண்டு, இன வேற்றுமையும் உண்டு. அப்படி அதிகப்படியான ஆழமான செறிவுள்ள இலக்கியங்களை கொண்ட இந்த செம்மொழிகளில் சமஸ்கிருதமும் ஒன்று, தமிழும் ஒன்று. சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கலாச்சாரம், ஒரு வரலாறு, ஒரு பண்பாடு, ஒரு நெறி வடநாட்டிலே இருந்தது, மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இட்ஸ் ஸ்கூல் ஆஃப் தாட், சிந்தனை மரபு என்று சொல்லுவார்கள். இந்தியாவில் 2 சிந்தனை மரபுகள் தான் உண்டு என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். சிபி ராமசாமி ஏற்றுக்கொண்டார். சிபி ராமசாமி ஒரு மிகப்பெரிய சமஸ்கிருத அறிஞர்.
திருவாங்கூர் சமஸ்தானத்திலே திவானாக இருந்தவர். அங்கேதான் அண்ணா எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறார். இந்த நாடு சுதந்திரம் அடைந்து 542 தேசங்கள், சிறிய சிறிய சமஸ்தானங்கள் இருந்தது. புதுக்கோட்டை ஒரு சமஸ்தானம், திருவாங்கூர் ஒரு சமஸ்தானம், பீகார் நவாப் ஒரு சமஸ்தானம், சின்ன சின்ன மன்னர்கள். அவர்களெல்லாம் ஒழித்து விட்டுத்தான் மன்னர் மானிய ஒழிப்பை கொண்டு வந்தார் சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கிட்டோம், ஆனா அங்க திட்டு திட்டா மன்னர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒருங்கிணைத்தாங்க. அவர் பேர் இரும்பு மனிதர். அப்படி 542 சமஸ்தானங்களை இந்தியாவில் இணைக்கும் போது திருவாங்கூர் சமஸ்தானத்தினுடைய திவானாக இருந்த சிபி ராமசாமி ஒரு மிகப்பெரிய அறிவாளி. அவர்தான் இந்தியாவோடு இருக்க முடியாது என்று பாகிஸ்தானோடு போய் ஒட்டுவதற்கு ஜின்னாவிடம் போய் பேச்சுவார்த்தை நடத்தியவர். நாங்கள் பாகிஸ்தானோடு இருக்கிறோம் என்று பேச்சுவார்த்தை நடத்தியவர் சிபி ராமசாமி. என்ன கொடுமை என்றால், திராவிட நாடு கோரிக்கை வந்து, தனித்தமிழ்நாடு கோரிக்கை வந்து, அண்ணா சிறையிலே இருக்கிற போது, நாடாளுமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர் 2 பேர் இருக்கிற போது, 63 62 திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியலிருந்து ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பிரிவினை தடை சட்டம், யாரெல்லாம் பிரிவினை கொண்டு வரார்களோ அந்த கட்சியெல்லாம் தடை செய்வோம் என்று நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தி நேஷனல் இன்டெகிரல் கவுன்சில், தேசிய ஒருமைப்பாட்டு குழு என்று நேரு ஒரு குழுவை அறிவித்தார். பிரிவினையை தாண்டுவதற்கு, நல்லா கவனிங்க, பிரிவினையை தடுப்பதற்கு நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில், தேசிய ஒருமைப்பாட்டு குழு என்று ஒரு குழுவை அமைத்தார். அந்த குழுவுக்கு யார் தலைவர் தெரியுமா? சிபி ராமசாமி. அண்ணா எழுதினார், திருவாங்கூர் சமஸ்தானத்தை கொண்டு போய் பாகிஸ்தானிடம் சேர்க்க வேண்டும் என்று தூது போன ஒரு மனிதரை இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கு கவுன்சிலாக அமைத்திருக்கிறீர்களே நேரு அவர்களே, எங்களை சிறையிலே தள்ளிவிட்டு சிபி ராமசாமியை கொண்டாடுவதற்கு என்ன காரணம் என்று முதலாக இந்தியாவில் கேள்வி கேட்ட ஒரே அரசியல் தலைவர் பேரறிஞர் அண்ணா. ஆக அவர் படித்த இந்த கல்லூரியிலே பேசுவதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். பெரியார், அண்ணா, கலைஞர் யார்? இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை சொல்லுகிறேன், நான் 2 கலாச்சாரம் இருந்தது என்று சொன்னேன். அந்த ஒரு கலாச்சாரம் சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட ஆரிய கலாச்சாரம், இன்னொன்று தமிழை அடிப்படையாக கொண்ட திராவிட கலாச்சாரம். இந்த அரங்கிலே நாம் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கிறோம். ஒரு பக்கம் திராவிடம் பொய் என்று பேசுகின்ற ஒரு கும்பல், இன்னொரு பக்கம் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், எந்தெந்த மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அந்தந்த மாநிலங்களில் படிக்கின்ற பள்ளிக்கூட கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற பட்டங்கள் செல்லாது என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இனிமேல் எந்த பட்டதாரியும் வரமாட்டாங்க. ஆக தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் 2 நாட்கள் முன்னாலே பேசினேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பிரிவினைவாதி என்கிறார்கள். எங்கள் நாடாளுமன்றத்திலே பார்த்தால் இந்தியாவோடு உங்களுக்கு இருக்க விருப்பம் இல்லை என்று எங்களுக்கு சொல்லுகிறார்கள். நாங்களா பிரிவினை கேட்டோம்? அண்ணா பிரிவினையை கைவிட்டு எவ்வளவோ காலமாகிவிட்டது. தந்தை பெரியார் தான் அரசியல் சட்டத்தை 1957 எரித்தார். எதற்காக எரித்தார்? இப்போது கூட நாடாளுமன்றத்தில் நான் பேசிய போது ஒரு பிஜேபி உறுப்பினர் இருந்து கேட்டார், அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவதற்காக இவ்வளவு கூப்பாடு போடுகிறாரே ராஜா, அந்த கட்சியினுடைய தலைவர்கள் பெரியார், அண்ணாவெல்லாம் அரசியல் சட்டத்தை எரிக்க முற்படவில்லையா, எரிக்கவில்லையா என்று கேட்டார். உண்மைதான், பெரியார் அரசியல் சட்டத்தை எரித்தார், எரிக்க வேண்டும் என்றார். கைதாகி சிறை பெற்றார். அவரோடு சேர்ந்து 2000 பேர் சிறையில் இருந்தார்கள், குடும்பத்தோடு, கை குழந்தையோடு சிறையில் இருந்தார்கள். எதற்காக எரித்தார்? அன்டச்சபிலிட்டி இஸ் அபாலிஷ்ட், தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அரசியல் சட்டத்தினுடைய 26 உள்ளிட்ட பல பிரிவுகளில் சாதி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இந்து நாங்கிற சட்டமே கிடையாது. இன்றைக்கும் 4 வர்ண அமைப்பு உண்டு. எந்தெந்த ஜாதிக்கு எந்தெந்த பழக்கம், திருமண உறவு முறை, அந்தந்த ஜாதிக்கு எப்படியெல்லாம் பழக்க வழக்கம் இருக்கிறதோ அதையெல்லாம் அரசியல் சட்டம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதை கொளுத்த வேண்டும் என்றுதான் கொளுத்தினார் பெரியார். அப்படி கொளுத்துவதற்கு முன்னால் சொல்லிவிட்டு போனார். நான் அப்படியே சொல்லுகிறேன், தமிழர்களுக்கு இன ஒழிய சாதியை ஒழிக்கவும், பார்ப்பன பனியா ஆதிக்கத்திலிருந்து தமிழ்நாட்டை பிரித்து தனித்தமிழ்நாடு ஆக்கவும்
சாதி ஒழிப்பு, தனித்தமிழ்நாடு, 2 காரணங்களுக்காக என் உடல், பொருள், ஆவி, பொருள் எல்லாவற்றையும் இழக்க தயாராக சித்தமாகிவிட்டுத்தான் நான் சிறைக்கு போகிறேன். வருக, வணக்கம் 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 என்று 3 முறை வணக்கம் வைத்துவிட்டு சிறைக்கு போனவர் தான் தந்தை பெரியார். அதற்கு பிறகு அண்ணா வந்தார். எங்களுடைய கோரிக்கை நியாயம்தான். நாங்கள் பிரிவினையை கைப்பற்றிட்டோம், ஆனால் பிரிவினைகளுக்கான காரணங்கள் அப்படியே இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார். நான் இன்னொன்று சொல்லுகிறேன். 2 கலாச்சாரம் என்று சொன்னேன் அல்லவா, அதை நாடாளுமன்றம் ஒப்புக்கொண்டதா? இந்தியா ஒப்புக்கொண்டார்களா? இன்றைக்கும் ஏக இந்தியா, திராவிடம் பொய் என்று சொல்லுகிறார்களே, இங்கேயே கிளம்பி விட்டார்களே திராவிடம் இல்லை என்று, திராவிடம் பொய் என்று. சொல்லாராய்ச்சியில் மிகப்பெரிய ஆய்வாளர்கள் இருந்த பாவாணர் திராவிடத்தை ஒப்புக்கொண்டார். சொல்லாராய்ச்சியில் மிகப்பெரிய மகானாக இருந்த பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஒப்புக்கொண்டார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அவர்களுக்கும் எத்தனையோ இடையூறு வந்திருக்கிறது, முரண்பாடு வந்திருக்கிறது. பாவாணர் எல்லா நேரத்திலேயும் பெரியாரை ஒப்புக்கொள்ளவில்லை. பெரியாருக்கு இருக்கிற மிகப்பெரிய சங்கடம், பெரியார் இந்த மொழி மீது காதல் கொண்டவர் அல்ல. எனக்கு தேசாபிமானமும் கிடையாது, பாஷாபிமானமும் கிடையாது. இந்த தமிழ் சிவபெருமான் பேசியது, அகத்தியர் பேசியது, இந்த புருடெல்லாம் என்னட்ட வச்சுக்கான. தமிழ் ஒரு மொழி, அது இந்த மக்களை இணைக்க வேண்டும். அதில் சொல்றதுக்கு நல்ல கருத்துக்கள் இருக்கா, ஏத்துக்கணும். அவர் தான் எழுத்து சிறுத்தை கொண்டு வந்தார். ஆனால் அதையெல்லாம் தாண்டி தமிழுக்கு ஒரு பெரிய மகத்துவம் இருக்கிறது என்று சொல்லுகிற போது பெரியார்கள் உடன்பாடல்ல. அங்கேதான் அண்ணா வேறுபட்டார். சாதியற்ற சமூகம் வர வேண்டும் என்று தந்தை பெரியார் விரும்புகிறார். மதவெறி இல்லாத ஒரு தமிழகம் வேண்டும் என்று பெரியார் விரும்புகிறார். பெண்ணடிமை இல்லாத ஒரு தமிழகம் வேண்டும் என்று பெரியார் விரும்புகிறார். அதற்கு பகுத்தறிவை பயன்படுத்தி என்று எல்லாவற்றையும் உடைக்க விரும்புகிறார். உடைக்கட்டும், ஆனால் அதற்கு மார்க்கம் இருக்கிறது என்று கண்டுபிடித்தவர் அண்ணா. என்ன மார்க்கம்? எழிலரசன் கேட்டாரு, அப்பா அம்மா எத்தனை பேர் படிச்சுக்காங்கன்னு. நான் அதையும் தாண்டி போறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய இலக்கியம், பெண்ணுக்கு எது அழகு? 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெண்ணுக்கு எது அழகு? இன்னைக்கு கேளுங்க, அவனா சொல்லுவான், இத்தனை அடி உயரம் இருக்கணும், இப்படி முகம் இருக்கணும், இப்படி கழுத்து இருக்கணும், இப்படி மார்பு இருக்கணும், இப்படியே சொல்லிக்கிட்டே போவான். அதானே உங்களுக்கு அழகு. ஒரு ஆணுக்கு எது அழகு இருக்கு? அப்படி நடக்கும்போது அப்படி வீரமாக நடக்கணும், நெஞ்சு அப்படி இருக்கணும், உடல் கட்டுவசமாக இருக்கணும். அப்படி சொல்ல 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் இலக்கியம் என்ன சொல்லுது என்றால், குஞ்சை அழகும் கொடுந்தானை பொட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லவம் யாம் என்று உணர்த்தும் கல்வி அழகே அழகு. பெண்ணுக்கு எது அழகு? முடிய கூட இருக்குதுதான். குஞ்சம்னா முடி. குஞ்சை அழகும் கொடுந்தானை பொட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல. மஞ்சள் பூசி இருந்தா அழகா? முடி இருந்தா அழகா? மார்பு இருந்தா அழகா? அது இல்லடா அழகு, அந்த பொண்ணு படிச்சிருந்தா அழகு. அந்த சமூகம் இடையில எங்கே போனோம்? சரி, ஆணுக்கு என்ன? இடைவனப்பும் ஈடின் வனப்பும் கழுத்தின் வனப்பும் புடைசூழ் கழுத்தின் வனப்பும் மணப்பல்ல. இடைவனப்பும் ஈடின் வனப்பும் புடைசூழ் கழுத்தின் வனப்பும் மணப்பல்ல, என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு. அவன் கம்பீரமா இருக்கானா, உடல் பலமா இருக்கானா இல்ல, அவன் என்னையும் எழுத்தையும் படிச்சிருந்தானா அவன் அழகன். இப்படி ஒரு அழகார்ந்த சமுதாயம் தமிழ் மண்ணிலே இருந்தது. அந்த அழகை கெடுத்தவர்கள் யார்? அந்த அழகை கெடுத்த கலாச்சாரம் எது? அந்த அழகை கெடுத்த மொழி எது? என்னை படிக்காதே என்று சொன்ன மதம் எது? என்னை படிக்காதே என்று சொன்ன சமஸ்கிருதம் யாருடையது? என்னெல்லாம் சொன்னார்கள்? நான் வந்திருக்கிற தம்பிமார்களுக்கு சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் ஒருவனே செய்ய முடியாது. எழிலரசனுக்கோ எனக்கோ வெங்கட்ராமனுக்கோ அல்லது ரேவதிக்கோ நாங்கள் போட்டிருக்கிற உடையை நாங்களே சரி செய்ய முடியாது. பேராசிரியர் ரேவதி அவருடைய சேலை அவரே செஞ்சுக்க முடியுமா? இன்னைக்கு காலையில் 2 இட்லி சாப்பிட்டுருப்பாங்க, அந்த இட்லி அவங்களே செஞ்சுக்க முடியுமா? இந்த சமூகத்தில் இந்த சமூகம் வாழ வேண்டும் என்று சொன்னால், நான் சாப்பிடுகிற சாப்பாட்டுக்காக எங்கோ ஒரு ஏழை நிலத்திலே உழுது கொண்டிருக்கிறான். நான் போட்டிருக்கிறேன் இந்த சட்டை, இந்த சட்டைக்காக எங்கோ ஒரு பருத்தி உற்பத்தி செய்கிறான். நான் காலிலே அணிந்திருக்கிறேன் இந்த காலணி, இந்த காலணிக்காக எங்கோ ஒரு தோலை செப்பனிடுகிறான், பதனிடுகிறான். இப்படி வேலையை எல்லாம் பகிர்ந்து கொண்டதற்கு பிறகுதான் இந்த சமூகத்தில் எல்லா இயக்கமும் சுமூகமாக இருக்கிறது. ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு வேண்டும் உணவுப் பொருள்? ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு துணி வேண்டும்? இந்த ஆண்டுக்கு எவ்வளவு மஞ்சள் வேண்டும்? ஒருவேளை பற்றாக்குறை இருந்தால் எங்கே வாங்குவது? தி சோசியல் ஈக்குலிபிரியம் இன் ஆல் சென்ஸ். அப்ப இந்த சமூகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் வேலைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும்.
இதுதான் யுனிவர்சல் பினாமினா, இதுதான் உலக தத்துவம். கொஞ்சம் நேரமானாலும் விலைக்கு சொல்லிடுறேன் எங்க நம்ம ஏமாந்தோம். அதைத்தான் டிவிஷன் ஆஃப் லேபர்னு சொல்லுவாங்க. தொழில்களை பிரித்து கொள்ள வேண்டும். எனக்கு முடி வெட்டணும்னா ஒருத்தர் வெட்டி விட்டணும், அதை நானே வெட்டிட்டு இருக்க முடியாது. என் துணியை செலவு செய்யணும்னா ஒருத்தர் பண்ணணும், அப்ப விவசாயம் ஒருத்தர் பண்ணணும், சண்டைக்கு ஒருத்தர் போகணும். எல்லா தொழிலையும் பிரித்து கொண்டால்தான் இந்த சமூகத்திற்கு எல்லாம் கிடைக்கும். அதுதான் நியாயம். டிவிஷன் ஆஃப் லேபர், தொழிலை பிரித்துக் கொள்வது என்பது உலகத்தினுடைய தத்துவம். அது இல்லாவிட்டால் உலகம் இயங்காது. ஆனால் எங்கே இந்து மதம் தவறு செய்தது என்றால் டிவிஷன் ஆஃப் லேபர் என்பதை டிவிஷன் ஆஃப் லேபரர் என்று ஆக்கினார்கள். அம்பேத்கருடைய ஆய்வே அதுதான். என்ன பண்ணாங்கன்னா, எங்க தாத்தா ஓடினார, எங்க தாத்தா பஞ்சத்திற்கும் தீண்டாமைக்கு இலங்கைக்கு ஓடினார் 1910. நான் பார்த்ததில்ல. ஏன்? அவர் படிக்கல, படிக்க விடல, அவருக்கு சொத்து கொடுக்கல, ஜாதியில் அடிமையா வச்சிருந்தாங்க. அவர் இலங்கைக்கு ஓடினார், படித்தார். எங்க அப்பா ஆங்கிலம் அங்க படித்தார். அவர் ஆங்கிலம் படித்து விட்டு இங்கே வந்தார் 1960களில். நான் 64 தான் பிறந்தேன். நான் இந்திய நாடாளுமன்றத்தில் முழங்குறேன். நான் பேசுற ஆங்கிலத்தில் எந்த கும்பலும் குறை சொல்லல. இத்தனைக்கும் நான் பச்சையப்பா கல்லூரிகளும் படிக்கல. இந்த கல்லூரியை பார்த்தா எனக்கு ஏக்கமா இருக்கும். நான் படித்தது ஒரு பொட்டக்காட்டில் முசிறி அரசு கலைக்கல்லூரி ஒரு கல்லூரியில் படித்தேன். தனியார் பள்ளிக்கூடம் பக்கம் காலை கூட வைத்ததில்லை. ஆதிதிராவிட நலப்பள்ளியிலே சேர்ந்தேன் 1ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு அங்கே படித்தேன். 6ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு அரசு மேல்நிலைப்பள்ளி ஒரு கிராமம். அதற்கு பிறகு முசிறி, அதுக்கு பிறகு சட்டக்கல்லூரி மதுரை, அதற்கு பிறகு சட்டக்கல்லூரி மேற்படிப்பு திருச்சி. தனியார் பள்ளிக்கூடத்தில் தனியார் கல்வி வளாகத்தில் கால் ஊன்றாத ராசா நாடாளுமன்றத்தை நிறுத்தக்கூடிய அளவுக்கு வல்லமையை யார் கொடுத்தார் என்றால் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் டாக்டர் அம்பேத்கரும் தயந்தார். அப்ப இந்த டிவிஷன் ஆஃப் லேபர் மூலமாக கொடுக்கப்பட வேண்டிய வாய்ப்பை தடுத்தது எது? இந்த மதம். டிவிஷன் ஆஃப் லேபர்னா என்னன்னா, ஒரு சமூகத்தில் யார் வேணாலும் எந்த பொருளாலும் செஞ்சுக்க, தொழில் வேணாலும் செய்யலாம். நீங்க லண்டனுக்கு போயிருங்க, லண்டனுக்கு போயிருந்தேன். லண்டன்ல வந்து பார்பர் ஷாப்னு இருக்கு. ஆனா அவர் பார்பர் கிடையாது, அன்னைக்கு அவர் செய்யறார். அவருக்குள்ள பார்பர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜாதி பிறப்போடு முடிச்சு போடப்படவில்லை, தொழில் பிறப்போடு இல்லை. தொழிலை பிறப்போடு முடிச்சு போட்டு இன்னாருடைய பயன் இன்னாராதான் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேனே, எது அழகு என்று பெண்ணுக்கும் ஆணுக்கும், அந்த அழகிலே இருந்து தள்ளி 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 நால்வர்ணத்தை கொண்டு வந்து சமஸ்கிருதத்தின் மூலமாக இங்கே இந்து மதத்தின் பெயரால் வாய்ப்புகளை கெடுத்து படிக்க விடாத ஒரு சமுதாயம் தற்குறிகளாக வந்த நேரத்தில் அந்த தற்குறித்தனத்தை தூக்கி எறிவதற்காக பாடுபட்ட ஒரு மகத்தான தலைவர் தான் தந்தை பெரியார். அந்த பெரியார் தத்துவத்தை தந்தார். நான் இன்னும் பெருமையோட சொல்லட்டுமா, நான் அரசியல் பேசுவதற்காக வரல, என் எல்லையை மீறக்கூடாது. உலகத்திலே தத்துவங்கள் தோன்றும், அந்த தத்துவங்களை முன்னெடுப்பதற்கு தலைவர்கள் வருவார்கள். அப்படி தலைவர்கள் வருகிற போது அந்த தத்துவம் இயற்கையாகவே சேதாரம் சிதிலம் அடையும். ஏன்னா வர்ற தலைவனுக்கு சுயநலம் வந்துடும். நீங்க மார்க்ஸை விட பெரிய தலைவர் உண்டா? மார்க்ஸினுடைய தாஸ் கேபிட்டலை மூலதனத்தை எழுதும் போது அவருக்கு எவ்வளவு வறுமை தெரியுமா? நீங்க படிச்சு பாருங்க. சாமிநாத சர்மா எழுதியிருக்கார். கார்ல் மார்க்ஸை பத்தி சாமிநாத சர்மா எழுதியிருக்கார். எழுதி குவித்த பேல்களுக்கு இங்கு போட முடியல. 3 குழந்தை செத்து போச்சு. இறந்து போன குழந்தைக்கு சவப்பெட்டி வாங்க முடியல. இன்னொரு கை குழந்தை மார்பில் பால் குடிக்குது. தாயினுடைய மார்பில் பால் இல்லை. ஏன்னா அந்த அம்மாவுக்கு சாப்பிடல. குழந்தை கடிச்சு மார்பில் காயமாயிடுச்சு, ரத்தம் வந்துச்சு. இதெல்லாம் பொய்யல்ல எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த மாமனிதன் சாகிற போது 4 பேர் 7 பேர் கூட இல்லை. ஆனால் அவன் எழுதிவிட்டு போன கம்யூனிச தத்துவம் தான் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை இந்த மண்ணிலே ஏற்படுத்தி மிகப்பெரிய ரஷ்யாவினுடைய உருவாக்கத்தை ஏற்படுத்தியது. அதற்கு பின்னாலே வந்த தலைவர்கள் ஃபிரெடரிக் ஏங்கல்ஸ் இருந்தாலும் லெனினாக இருந்தாலும் தத்துவத்தை சரியாக பார்த்து கொண்ட தலைவர்கள் இருக்கிற வரை தத்துவத்திற்கு சேதாரம் இல்லை. அப்புறம் வந்தார் ஒவ்வொருத்தரா. ஸ்டாலின் வந்தார், கொஞ்சம் குறைச்சார். இந்த ஸ்டாலின் அந்த ஸ்டாலின் சொல்றேன், எங்கள் ஸ்டாலின் அல்ல. எங்கள் ஸ்டாலின் தத்துவத்தோடு இருக்கிற ஒரு மகத்தான தலைவன். பின்னால் வருகிறேன். ஸ்டாலின் காலத்தில் ரஷ்யா நீர்த்து போனது. அப்புறம் குருஷே வந்தார், கடைசியா கோர்பச்சே வந்தார். எந்த பொது உடைமை தத்துவத்தால் எல்லா மாகாணங்களையும் தேசிய இனங்களையும் ஒன்றாக்கி ஒரு பெரிய ரஷ்யாவை கட்டமைத்தார்களோ, சோவியத் ரஷ்யாவை கட்டமைத்தார்களோ, வல்லமை பொருந்திய அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய நாட்டை உருவாக்கினார்களோ, வல்லரசை உருவாக்கினார்களோ, அந்த நாடு சிதறண்டு போனதுக்கு என்ன காரணம்? கோர்பச்சேவ் என்கின்ற அந்த தலைவன் மோசமானவன். அப்ப தத்துவம் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும்
அந்த தத்துவத்தை கையாளுகின்ற அடுத்த தலைமுறைக்கு வருகின்ற தலைவர்கள் கெட்டவர்களாக இருந்தால், கருத்து பிறையுள்ளவர்களாக இருந்தால் அந்த தத்துவம் தோத்து போகும். ஆனால் திராவிட இயக்கத்துக்கு மிகப்பெரிய பெருமை என்ன தெரியுமா? பெரியாருக்கு பிறகு அண்ணா என்ன சொன்னார்கள்? ஒன்றே குலம் ஒருவனே தேவனார் அண்ணா. பெரியார் கடவுள் இல்லைன்னார். அது கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் காட்டு மிராண்டி, கடவுளை வணங்குகிறான் அயோக்கியன்னார். அதை கூட சொன்னாங்க. ஒரு 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 முடிவு பண்ணி பெரியார் ரொம்ப மோசமா திட்டுறாரு அப்படின்னு 3 மதத்தை சேர்ந்தவங்களும் போனாங்க. ஒரு ஆதீனம், ஒரு முட்டவள்ளி, அப்புறம் ஒரு கிறிஸ்டின் ஃபாதர், 3 பேர் சேர்ந்து போய் பாவனாஸ் பக்கத்தில் பெரியாரை பார்த்தாங்க. ஐயா எல்லாம் சொல்லுங்க, ஜாதி ஒழியணும், மதம் ஒழியும், எல்லாம் செய்யுது, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை வணங்குறவன் காட்டு மிராண்டி, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஐயா ஒன்றும் சொல்லல, நல்லதுங்க, டீ சாப்பிடுங்க, உங்களுக்கு எதுங்க கடவுள்? எனக்கு சிவபெருமான் கடவுளுங்க. அந்த சிவபெருமான் உங்க 2 பேத்துக்கும் ஒத்துக்கிறீங்களா கடவுள்னு? அந்த கடவுள் என் கடவுள் இல்லைங்க. உங்க கடவுள் எதுங்க? இயேசுநாதருங்க. உங்க 2 பேரும் ஒத்துக்கிறீங்களா? அந்த கடவுள் என் கடவுள் இல்லைங்க. இந்த அல்ல அவங்களுக்கு கடவுள் இல்லைங்க. என்னங்க பாதி பாதியா கடவுள் இல்லைங்கிறீங்க, நான் ஒட்டுமொத்தமா கடவுள் இல்லைங்கிற என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டேன். பெரியாருக்கு என்ன கோபம்? மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது, கண்ணில் படக்கூடாது, பார்த்தால் தீட்டு, தொட்டால் தீட்டு, தெருவிலே நடக்கக்கூடாது, குளத்திலே தண்ணீர் எடுக்கக்கூடாது என்பவை போன்ற கொள்கையில் தாண்டவமாடுகிற ஒரு நாட்டை பூகம்பத்தால் எரிக்காமலோ, சண்டமாருதத்தால் துகளாக்கப்படாமலோ, சமுத்திரம் மூழ்கி எழுந்து அமிழ செய்யாமலோ பார்த்த பிறகு கடவுள் ஒரு இருக்கிறார் என்றால் நான் எப்படி நம்புவது? கடவுளுக்கு அவர் கோபம். கடவுள் அவர்கிட்ட கேட்டாங்களே, கடவுள் வந்தா நானும் கும்பிட்டு போறேன். அவர் கடவுள் மீது கோபம் அல்ல, இந்த மண்ணிலே இருக்கிற சாதி ஒழிய வேண்டும், மதம் ஒழிய வேண்டும். சாதியை ஒழிக்கணும்னாரு. இல்ல இல்ல, அது மதத்துல சொல்லப்பட்டிருக்குனாங்க. மதத்தை ஒழிப்பேன்னாரு. ஐயோ அது கடவுளோடு கட்டுப்பட்டதுனாங்க. அப்ப கடவுளை ஒழிப்பேன். ஆக இந்த மண்ணில் ஏன் பெண்கள் அடிமையாக்குனீங்க? அப்ப எப்படி பாடினுச்சு? காக்கை பாட்டினார் என்ன பண்ணாங்க? சங்க காலத்தில் இத்தனை பெண் புலவர்கள் இருந்தாங்க, என்ன பிரச்சனை? நான் சொன்னேன், எங்க தாத்தா ஓடினார் தீண்டாமைக்குன்னு. எங்க அப்பா சம்பாதிச்சு வந்து 15 ஏக்கர் நிலம் வாங்கினாரு. நான் வீட்டில் 8வது பையன். என் மூத்த அண்ணன் இந்த கல்லூரி தான் படிச்சாரு. இங்கே தான் எம்எஸ்சி பாட்டனி படிச்சாரு. இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் போயிட்டாரு. பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ரிட்டையர் ஆயிட்டாரு. யாரு? தீண்டாமைக்கும் ஏழ்மைக்கும் ஓடி போன தாத்தாவோட பேரன் ஐஎஃப்எஸ். நான் 8வது பையன். நான் சென்ட்ரல் மினிஸ்டர். அதை விடுங்க, ஜாதியினே என்னான்னு தெரியாம என் பொண்ணு லண்டன்ல படிச்சுட்டு இருக்கு. இந்த 100 ஆண்டு காலத்தில் தாழ்த்தப்பட்ட மாணவனை பச்சையப்பன் அறக்கட்டளை உள்ளே விடவில்லையே. இந்த 100 ஆண்டு காலத்தில் இந்த சமூகம் வளர்ந்து நின்று இன்றைக்கு லண்டனில் போய் என்னுடைய பிள்ளை சட்ட மேற்படிப்பு LLM படிக்கிறார் என்றால் இதற்கு பின்னாலே இருந்த தத்துவம் எது? திராவிடம் அல்லவா? இதைத்தான் பெரியார் செய்தார். பெரியார் செய்த போது அண்ணா ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக அல்ல, அரசியல் படுத்த வேண்டும் என்பதற்காக ஒன்றே குலம் ஒருவனே தேவன். பெரியார்கிட்ட போய் கேட்டாங்க. பெரியார் கோச்சிக்கிட்டார், திட்டுறார். எல்லாம் மோசமான பசங்க, கண்ணீர் துளி பசங்க. ஏன்னா அண்ணா என்ன சொன்னார்? கண்ணீர் துளிகளோடு நாங்கள் வெளியே எடுக்கிறோம் பெரியாரை விட்டுனார். பெரியார் வழக்கமா திட்டுவார், இந்த கண்ணீர் துளி பசங்கன்னே சொல்லிட்டு இருந்தார். அப்ப ஒரு முழக்கத்தை மாற்றினார், வெகு மக்கள்கிட்ட போகணும். கடவுள் இல்லைன்னா ஒரு சங்கடம் வருவீங்களுக்கு. கடவுளை கற்பித்தவன் அயோக்கியன்னா மக்கள் நம்மளை சுலிக்கிறான். அப்ப என்ன பண்ணார்? திருமூலர் சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். எல்லாரும் கேட்பாங்க. அதை விட அண்ணா மறைந்து போனதற்கு பிறகு அவருக்கு இரங்கல் கூட்டம். அந்த இரங்கல் கூட்டத்தில் ராஜாஜி பேசுறார், பெரியார் பேசுறார். ராஜாஜி சொல்றார், என்னுடைய நண்பர் ஈவே ராமசாமியை போல அறிஞர் அண்ணா அவர்கள் நாத்திகவாதி அல்ல, அவர் கடவுள் நம்பிக்கைக்கு வந்து விட்டார். பின்னாடி பேசின பெரியார் சொன்னார், அண்ணாதுரை என் சிஷியன், ஒன்றே குலம் ஒருவனேன்னு சொன்ன உண்மைதான், ஆனா எந்த தேவன் சொன்னார் அவரு? ஒன்றே குலம் ஒருவன், கடைசி வரைக்கும் அந்த தேவன் யாருன்னு சொன்னாரா? அது வெகு மக்களை கவரணும்னு சொன்னாரு. கடைசி வரைக்கும் அது என் பிள்ளையா தான் செத்துச்சுன்னாரு பெரியார். அப்ப முழக்கங்கள் மாறி இருக்கிறது, ஆனால் லட்சியத்திலே குறைவில்லை. அவர் ஆட்சி வந்த பிறகுதான் பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில், அரசு கூடங்களில் கடவுள் படம் இருக்கக்கூடாது உத்தரவு போட்டவர் அவர். இதெல்லாம் அண்ணா பெரியார் கொண்டு வந்த அரசியல் தத்துவம். நான் உள்ள போனோம்னா இன்னும் போயிட்டே இருக்கலாம். ஆனால் கலைஞர் எங்கே வருகிறார் என்றால், பெரியார் தத்துவத்தோடு நின்று விட்டார். அதனாலதான் சொன்ன, ஒரு தத்துவத்தை முன்னெடுப்பதற்கு ஒரு தலைவன் வந்து அரியணையில ஏற்று கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும். மார்க்சியம் எப்போது பிரிவுபட்டது? மார்க்சியம் லெனினா வந்தது பிறகுதானே. மார்க்சியத்தை ஆட்சி கட்டிலே கொண்டு வந்து கம்யூனிசத்தை பொது உடைமை ஆக்கிய பிறகுதான் அந்த தத்துவத்திற்கு வெற்றி.
பெரியார் ஒருவேளை பேசியிருந்து அண்ணா இல்லாமல் இருந்திருந்தால், கலைஞர் இல்லாமல் இருந்திருந்தால், இப்ப கூட ஒரு குரல் வருது, பெரியார் தான் பேசினாரா ஜாதி இல்லைன்னு. அதுக்கு முன்னாடி யாரும் பேசலையா? சத்தம் வேற, கை கால்லாம் உதறிக்கிட்டு சொல்றது புரியுது யாருன்னு. பெரியாருக்கு முன்னாடி யாருமே இல்லையா? பெரியாருக்கு முன்னாடி இருந்தாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன வள்ளுவர் இருந்தார். வள்ளுவருக்கு பின்னால் இயக்கம் இல்லை. வள்ளலார் இருந்தார், அவருக்கு பின்னால் இயக்கம் இல்லை. அதை விட ஆய்வு செய்தவர் டாக்டர் அம்பேத்கர். வெறும் 25 வயசு, கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் உங்களை போல உட்கார்ந்து இருக்கிறார் ஒரு மாணவனாக. இந்தியாவில் சாதிகள்னு ஒரு ஆய்வு, ராபர்ட் நோஸ்னு ஒருத்தர் 8 ஆண்டு காலம் சுத்தி சுத்தி வந்து இந்தியாவில் இதுதான் ஜாதின்னு கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் கற்ற சொல்றார். இவர் மாணவர் 3 மணி நேரம் வாசிச்சது பிறகு எந்திரிச்சார் அந்த மாணவன், இந்த தியரி தப்புன்னாரு. எல்லாத்துக்கும் கோவம் வந்துருச்சு. நீ ஒரு பிஎஸ்சி மாணவன், அவர் 25 வருஷம் பேராசிரியர், எல்லா பள்ளிகளுக்கும் கெஸ்ட் லெக்சர், அவர் கொடுக்குற ஆணையை தப்புன்னு சொல்றியா? இல்ல, எனக்கு டைம் கொடுங்க, 6 மாசம் நான் ஒரு தியரி கொடுக்குறேன். 6 மாதத்தில் அவர் மீண்டும் அந்த பல்கலைக்கழகத்தில் கொடுத்த ஆய்வுரை தான் காஸ்ட் இன் இந்தியா, ஜெனிசிஸ் அண்ட் மெக்கானிசம் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. இந்தியாவில் சாதி இயங்குகிற விதமும் தோற்றமும் வளர்ச்சியும், எப்படி தோணுச்சு, எப்படி வளர்ந்தது, எப்படி இயங்குது, இன்னைய வரைக்கும் அதை மாற்ற முடியலையே. என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன வடகநாடு தென்னாடுன்னு சொன்னேன். இந்த வாலாஜா வல்லம் வந்திருக்காரு, கே பிள்ளை, நீலகண்ட சாஸ்திரி படிச்சிருக்கீங்கல்ல, பெரிய ஆசிரியர் என்ன தெரியுமா? கே பிள்ளைங்க ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர், தமிழக வரலாறு பண்பாடு எழுதியிருப்பார், வரலாற்று துறையில் வந்திருப்பீங்க. நீலகண்ட சாஸ்திரி எழுதியிருக்கார் தென்னிந்திய வரலாறு. இதுல என்ன சொல்றாங்கன்னா, கிபி 4ஆம் நூற்றாண்டில் இதே காஞ்சிபுரத்தில் முழுக்க முழுக்க பௌத்தம் இருந்தது. இந்த காஞ்சிக்கு பெயர் பௌத்த காஞ்சி. 9ஆம் நூற்றாண்டில் மீண்டும் இந்த நாட்டுக்கு வருகிற போது 6 புத்தர் சிலைகள் காஞ்சியிலே கண்டெடுக்கப்பட்டது. அது ஒரு சிலை காமாட்சி அம்மன் கோயில் உள்ள இருந்து எடுத்திருக்கான். அப்ப பௌத்த மதத்தை வென்றுவிட்டு இந்து மதத்தை இங்கே கொண்டு வருகிற போது புத்தர் சிலை எல்லாம் காணாம போச்சுன்னு எழுதியிருக்காரு. கே பிள்ளை எழுதியிருக்காரு, நான் ஒன்றும் சொல்ல, தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்திருக்க புத்தகம். இது எங்க ஒத்து போகுதுன்னா, அம்பேத்கர் அந்த புத்தகத்தில் ஒத்து போகுது. என்ன சொல்றாருன்னா, எப்படி இங்கே தீண்டாமை ஏற்பட்டது என்றால், ஏன் சேரிக்கு வெளியே, ஊருக்கு வெளியே சேரி இருக்கிறது என்றால், பௌத்த மதம் இங்கே இருந்தது. அந்த பௌத்த மதத்தை எதிர்த்து ஆரியர்கள் உள்ளே வந்து 4 வருணத்தை சொன்னபோது, அந்த 4 வருணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னவர்களை ஊருக்கு வெளியே வைத்தார்கள். இது எதிலிருந்து அவர் எடுக்கிறார்னா, பாகியான் 4ஆம் நூற்றாண்டிலே வருகிறார் சீன யாத்திரிகர். அவர் வருகிற போது சேரி இல்லை, பௌத்தம் இருந்தது. மீண்டும் யுவாங்சுவான் வருகிறார் 9ஆம் நூற்றாண்டில். அவர் வருகிற போது எல்லாம் மாறி போச்சு, பௌத்தம் இல்ல, புத்தர் சிலை இல்ல, எல்லா செல்லும் விநாயகர் சிலை வந்துருச்சு, சிவன் சிலை வந்துருச்சு, எல்லாம் இந்து மத கடவுளாயிடுச்சு, புத்த மதம் ஒளியேறி விட்டது. அந்த புத்த மதத்திலே ஒத்து இருந்து இந்து மதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் முறிந்த மனிதர்கள், புரோக்கன் மேன் என்று சொல்லி சேரிகளாக தாழ்த்தப்பட்டவர்களாக மாற்றப்பட்டார்கள். அப்ப எந்த விதத்திலே பார்த்தாலும் பெரியார் சொன்ன கருத்து, அண்ணா எடுத்து வைத்த அரசியல் தத்துவம், அன்றைக்கு எல்லாவற்றையும் இந்த தமிழ்நாடு அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால தான் இன்றைக்கும் அந்த இயக்கம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தத்துவம் வாழுவதற்கு காரணம் பெரியார் மட்டுமல்ல, அண்ணா என்ற அற்புதமான தலைவர். சரி, அவரும் போயிட்டாரு. அதற்கு பிறகு என்ன ஆச்சு? நான் ஒரு நேரில் நிறைய சொல்லலாம், 2 மட்டும் சொல்லிடுறேன். இப்ப அண்ணாவுக்கு மொழிப்பற்று இல்லை. அண்ணா தான் சொன்னார், நான் மீண்டும் வருகிறேன். ஏன் மொழி வேண்டும் என்று சொன்னார்? பெரியார் சொன்ன சமத்துவம், பெரியார் சொன்ன பாலின சமத்துவம் எல்லாமே ஒரு நாட்டில் தமிழிலே இருந்தது, தமிழ் கலாச்சாரத்தில் இருந்தது. சாதி ஒழிய என்று சொல்லுகின்ற அதே நேரத்தில் பழைய தமிழ் கலாச்சாரத்தை மீட்டெடுத்தால் அதிலே சாதி இருக்காது என்று மொழி உணர்வையும் சேர்த்தவர் அறிஞர் அண்ணா. அந்த மொழியில எல்லாம் இருக்குன்னு சொன்னது அண்ணா. ஆக சாதி ஒழிப்பு, தனித்தமிழ்நாடு, அதோடு சேர்ந்து மொழி உணர்ச்சியும் கொண்டு வந்தவர் பேரறிஞர் அண்ணா. அவர் வந்ததற்கு பிறகு தனிநாடு பிரிவினை கைவிட்டதற்கு பிறகும் மாநில சுயாட்சி கொள்கையை முன்னெடுத்தார். அவரும் மறைந்து விட்டார். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், தமிழை செம்மொழியாக்கியது யார்? கலைஞர். அண்ணாவினுடைய கொள்கை. பெண்கள் வந்திருக்கிறீர்கள், பெண்கள் வந்திருக்கு. இந்து மதத்தினுடைய அடிப்படை தத்துவம் என்ன? பெண்களுக்கு எதை கொடுத்தாலும் கூட 2 கொடுக்காது.
கல்வியை கொடுக்காத, சொத்து கொடுக்காது. நான் ஒன்றும் புதுசாக சொல்ல, இருக்கு. இதுதான் மனுஸ்மிருதி. பெண்ணுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காத, சொத்து கொடுக்காது. நான் அப்படியே உங்களை 1952 அழைத்து போகிறேன். 1952 இந்தியாவின் அரசியல் சட்டத்தை எழுதியவர் டாக்டர் அம்பேத்கர். அவர் இந்து மதத்தை பற்றி கவலைப்பட்டார். என்ன கவலை? இந்த மதத்தை விட்டு இந்த மக்கள் போக முடியாது, ஆனால் சில சீர்திருத்தத்தை கொண்டு வரலாம். என்ன கொண்டு வரலாம்? பெண்களுக்கு மன உரிமை, முறிவு உரிமை வேணும், டைவர்ஸ் பண்ணிக்கிற உரிமை வேணும். கல்லானாலும் கணவன், ஃபுல்லானாலும் புருஷன்னா, அது கல்லானாலும் கணவன், ஃபுல்லானாலும் புருஷன்னா. அந்த அம்மாவுக்கு உணர்ச்சி இல்லையா? ஒன்று தெரியுமா உங்களுக்கு? 6 வயதில் திருமணம் செய்து 1932 6 வயதில் திருமணம் செய்து விதவையான குழந்தைகள் எண்ணிக்கை 2600. சென்சஸ் வருது. நீங்க சமஸ்கிருதம் பிரகாரம் போனீங்கன்னா, வேதம் பிரகாரம் போனீங்கன்னா, ஒரு பெண் என்ன ஆசைன்னு பாலுணர்ச்சி வருவதற்கு முன்பாகவே திருமணம் செய்ய வேண்டும் என்பதுதான் சங்கராச்சாரியனுடைய திட்டம். ஒப்புக்கொண்டது அது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு உணர்ச்சி வந்து விட்டால், விவரம் தெரிந்து விட்டால், யார் மேல புரிதலோ அந்த பெண், அந்த ஆணோடு புரிதல் போகும். எனவே அந்த பெண் சமைவதற்கு முன்னாகவே திருமணம் செய்து விட வேண்டும் என்பதுதான் நம்ம மதம். சொத்து கொடுக்காதான மதம். இதை மாற்றுவதற்கு அம்பேத்கர், அரசியல் சட்டத்தை எழுதிய அம்பேத்கர், ஹிந்து கோட் பில், இந்து சட்ட திருத்த மசோதான் கொண்டு வந்தார். என்ன கொண்டு வந்தார்? பெண்ணுக்கு மன உரிமை, டைவர்ஸ், தத்தெடுக்கிற உரிமை, அப்புறம் சொத்துல பங்கு உண்டு. இந்த 3 உரிமைகளையும் ஹிந்து கோட் பில்ங்கிற பில்லில் கொண்டுட்டு வந்தார். நேரு ஒப்புக்கொண்டார். நேரு ஒரு பகுத்தறிவாதி. அவர் ஒரு பெரிய கடவுள் நம்பிக்கையில் உள்ளவர் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு கடவுளை கும்பிடுங்கன்னு கேட்டப்ப, நான் கடவுளை கும்பிடுறது இல்லை, கடவுள் யோசிக்கிறது இல்லை, ஐ எம் அக்னாஸ்டிக்னார். உண்டென்பார் சிலர், இல்லை என்பார் சிலர், ஆனால் எனக்கு இல்லை கடவுள் கவலை. இருந்தா இருந்துட்டு போட்டும், இல்லைன்னா இல்லை, அவர் ஜோலி அவர் பார்க்குறாரு, என் ஜோலி நான் பார்க்குறேன், எனக்கு என்ன பிரச்சனைங்கிறது தான் நேரு. அம்பேத்கர் கொடுத்த இந்த தத்துவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இருந்த உயர்ந்த ஜாதிக்காரர்கள், பிராமணர்கள், ராஜேந்திர பிரசாத் உட்பட, இன்னும் சொல்றேனே, ஒன்றும் புதுசா இல்லையா, புத்தகத்திற்கு தான் சொல்றேன். இங்க இருக்க சங்கராச்சாரி, சந்திரசேகர் பெரிய சங்கராச்சாரி இங்க இருந்து 10,000 பெண்களை ட்ரெயினில் அனுப்பிவிட்டார். என்ன தெரியுமா அனுப்பிவிட்டாரு? 10,000 பெண்கள் அனுப்பிவிட்டாங்க. என்ன அனுப்பிவிட்டார்னா, பெண்களுக்கு சொத்துரிமை பங்கு கொடுத்தால் ஒழுக்கம் கட்டு விடுவார்கள், கணவனோடு இருக்க மாட்டார்கள் என்று இங்கிருந்து அனுப்பியதை ராமானுஜ தாத்தாச்சாரியார் அவருடைய புத்தகத்தில் இருக்கார். நான் தான் போனேங்கிறார். அம்பேத்கர்கிட்ட போனாங்க, ஒத்துக்கல. நேருகிட்ட போனாங்க, ஒத்துக்கல. ராஜேந்திர பிரசாத்கிட்ட போனாங்க, அந்த சட்டத்தை கடப்பிலே போட்டார்கள். அப்பதான் அம்பேத்கருக்கு சூடு வந்துச்சு, சொரணம் வந்துச்சு. இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை எழுதினவன் நான். தி கான்ஸ்டிடியூஷன் வாஸ் கிவன் பை மீ டு தி நேஷன். ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன், ஒரு சின்ன சட்டம் கொண்டு வரேன், அதை இந்த நாடாளுமன்றத்தில் நான் ஏன் சட்டம் மந்திரியாருன்னு தூக்கி எறிஞ்சார். வெளியே போகும்போது சொன்னார், டுடே ஐ ஹவ் பீன் டிஃபீட்டட், நான் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறேன், பட் ஸ்டில் ஐ am having confidence, a day will come, a leader will emerge to fulfill my commitment. நான் நம்புகிறேன், நான் இறந்து போய் விடுவேன், என்றைக்காவது இந்த தேசத்தில் ஒரு தலைவன் வருவான், ஒரு நாள் வரும், இந்த சட்டத்தை நிறைவேற்றி தருவான் என்று 52 சொன்னார். 1989 பெரியார் கண்ட கனவை, அம்பேத்கர் கண்ட கனவை கலைஞர் சொத்திலே சமபங்கு கொண்டு வந்தார். 29 செங்கல்பட்டு மாநாட்டில் போட்டார். இப்படி எத்தனையோ திட்டங்கள் பெரியார் கொண்டு வந்த எல்லா திட்டங்களையும் 5ஆம் வகுப்பு வரை பள்ளிக்கூடங்களுக்கு பெண்கள் தான் ஆசிரியர் சொன்னாரு. ஐயா கொண்டு வந்தது தான் 29 போட்ட திட்டம் தான். ஆக பாலின சமத்துவம், சாதியற்ற சமூகம், இவற்றையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பெரியார் அண்ணா கண்ட கனவு. அந்த கனவை அரசியலில் கொண்டு வந்து சேர்த்தவர் கலைஞர். அவருடைய திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம், ஆனால் நேரமில்லைங்கிற காரணத்தினால் இன்றைக்கு திராவிடத்தை சூழ்ந்திருக்கிற ஆபத்து. நான் அதான் சொன்னேன், தத்துவத்தின் மீது தலைவர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை குறைய தத்துவம் தோற்றுரும். தத்துவத்தில் கோளாறு இல்லை, கம்யூனிசத்தில் கோளாறு இல்லை. கம்யூனிசம் செம்மையானது, ஆனால் கம்யூனிச தத்துவத்தை எடுத்து வந்த தலைவர்கள் நீர்த்து போன காரணத்தினால், சுயநலவாதிகளாக மாறிவிட்ட காரணத்தினால் கொள்கை நீர்த்து போய்விட்டது, கொள்கை தோற்றுவிட்டது. ஆனால் திராவிடத்திற்கு மிகப்பெரிய என்ன தெரியுமா? தத்துவத்தை தந்தை பெரியார் தந்தார், அரியணையிலே அண்ணா ஏற்றினார், அற்ப காலத்தில் அவர் காலமானார். அதற்கு பிறகு கலைஞர் எல்லாவற்றையும் கொண்டு வந்தார். இப்ப சில பேர் கேட்கிறான், அண்ணா மாதிரி ஸ்டாலின் பேசுவாரா, கலைஞர் மாதிரி ஸ்டாலின் எழுதுவாரா? கொஞ்ச நாள் கேட்டுக்கிட்டு இருந்தான், இப்ப அதை விட்டுட்டான். ஸ்டாலின் மாதிரி உதயநிதி உழைச்சாரா? உதயநிதிக்கு இப்ப அவருக்கு என்ன தெரியுமா? நான் தெளிவா சொல்லிடுறேன்,
எங்க தாத்தா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சார், எங்க அப்பா அதை காப்பாற்றி பயிர் பண்ணார், மகசூல் வந்துச்சு, பத்திரமா இருக்கு. அந்த மகசூல் திருடு போகாம காப்பாற்றுற வேலையை பார்த்தாவே எங்களுக்கு போதும். இனிமேல் ஒரு பெரியார் எங்களுக்கு வேண்டியதில்லை. பெரியாரே சொன்னார், சொந்த புத்தியெல்லாம் உங்களுக்கு வேணாம், நான் தந்த புத்தியை மட்டும் வச்சுக்கேன். தத்துவம் எங்கள் இடத்துல இருக்கிறது. அந்த தத்துவங்களை நிறைவேற்றி காட்டிய தலைவர்கள் இன்றைக்கு இல்லை. அந்த தத்துவத்தை காப்பாற்றுகிற ஒரு தலைவர் முதலமைச்சராக இருக்கிறார். இந்த தத்துவத்திற்கு சேதாரம் இல்லாத பார்த்துக் கொள்கின்ற இன்னொரு தலைவரும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறார். திராவிடர் தோற்காது. நன்றி, வணக்கம்.